நம்மகிட்ட வேற இவ்வளோ காசு சேர்ந்துருச்சு. சேலஞ்சில் ஜெயிச்சு இவ்வளோ காசு சேர்ந்துருச்சு. இந்த காசெல்லாம் வச்சு என்ன பண்ண? ஏய் சின்சானு, இது பண்ணுறேன். அந்த ஹவுஸ் அப்கிரேடு பண்ணுறது கமெண்ட்ஸில் போனதை கேட்டிருந்தோம். ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பாரு. இருடா ஃப்ராங்க்லின்னு பார்க்குறேன். காசை வச்சுட்டு ஏறக்கூட முடியல. எவ்வளோ காசு? கிட்டத்தட்ட 2 மில்லியன் வரும். சின்சான், ஐயோ இந்த சந்தில் கூட போக முடியலையா? அப்படியே இவ்வளோ காசை வச்சுட்டு என்ன பண்ண? ஏதாவது ஐடியா கொடுத்துருக்காங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்? இருடா ஃப்ராங்க்லின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு 5 மட்டும் ஏறுறான். அப்கிரேட் ஹவுஸு, கோல்டு கார் அண்ட் பைக்கு, ஹெலிகாப்டர், 2 ஸ்விம்மிங் பூலு. அடுத்து லாஸ்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸ். லாஸ்ட்டு காட்டுறேன். இப்போ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாம் ஒன்றா செஞ்சு அப்கிரேடு ஹவுஸு மேலே ஒரு ஹவுஸ் கட்டணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே கொடுத்துட்டாங்க. இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்றைக்கி ஹவுஸ் அப்கிரேட் பண்ணி மச்சாவாக இருக்க போகிறோம். சரி, இன்ஜினியர்கிட்ட பேசுவோம். அந்த இன்ஜினியர் சார், எனக்கு வீடு கட்டினாண்டு ஒரே நாள் எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, ஒரே நாளுக்குள்ளே வீடு அதனால ஆளை செட் பண்ணுங்க. ஓகே, ஐ நீட் ஹவுஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாளுக்குள்ளலாம் பண்ணுற கஷ்டம். எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல இன்ஜினியர், ஒரு நாளுக்குள்ளே பண்ணியே ஆகணும். எனக்கு அவசரம், அர்ஜென்ட்டு. ஓகே பண்ணித்தரேன். அதுக்கு ஃப்ராங்க்லின் இன்னொரு 5 நிமிஷத்தில் அங்கே நிற்பேன். சரி, என்ன ஒரு நாள் எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும். அப்போ சொல்லிட்டாச்சு. எப்படியோ கட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து என்னது? அடுத்து என்னது? வாடா சின்சானு, இது ஒரு விஷயமா வெளியே போயிட்டு வருவோம். சர்ரா ஃப்ராங்க்லினு, வா ஃப்ராங்க்லின், எனக்கு மஜாதான். ஆமாவா? இன்ஜினியர் சாரே வந்துட்டாரு. எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வீடு கட்டணும். ஆளுங்க இன்னும் கொஞ்சம் டைட்டாக கூட போடுங்க. ஓகே ஃப்ராங்க்லின், சரிங்களா? இதெல்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே போன தடவை சொல்லிட்டேன், பண்ணிடுங்க. நாங்களும் ஒரு வேலையாக போகிறோம். ஃப்ராங்க்லின், சிமெண்ட்டு மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா? பொருள் எல்லாம் நீங்களும் வாங்கிக்கோங்க, எனக்கு டைமே இல்லை. நீங்களும் வாங்கிக்கோங்க. நல்ல நியூ மாடல் மிஷின் ஃப்ராங்க்லின். சரி, இப்போ நாங்கள் போனோம், அங்கே டைமே இல்லை. நீங்களும் வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே விளம்பரம் போட்டுருவாங்கடா. நீனும் வாங்கிடு. ஓகே வாங்கிடுறோம். நாங்கள் போயிட்டு வருவோம். நான் போயிட்டு வரேன். ஃபாஸ்ட் எனக்கு ஒரு நாளுக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. நான் போயிட்டு வரேன். ஓகே ஃப்ராங்க்லின்னு, ஒரு நாளுக்குள்ளே பண்ணிடுவோம். அப்கிரேட் ஹவுஸும் முடிச்சிட்டாச்சு. கோல்டு கார் அண்ட் பைக்கு. சின்சான ஃபாஸ்ட்டாக வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போயிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வந்துச்சு அந்த இது மாதிரி, அது வேறு ஒன்றும் இல்லை. இது என்னது, அது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அந்த இது மாதிரி அது ஃபோனை ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டக்கான ஃபோன் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் எல்லோரும் ஏறுங்க. இப்போ போவோம். எப்படி ஃப்ராங்க்லின் ஒரு நாளே பில்டிங் கட்டுவாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சைனாவில்
கிட்டத்தட்ட 45 மாடி பில்டிங்னா ஒரே நாளில் கட்டியிருக்காங்க. அதே 45 மாடி பில்டிங் அடப்பாவீங்களா? ஆமாடாவா. பைக்ஸு காரெல்லாம் நல்லா புது மாடலாம் இருக்குது, வாங்கிடுவோம். இங்கே நிப்பாட்டுவோம். எங்கடா இந்த காரு கடை ஓனர் மேனேஜர் இதோ வந்துட்டு சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? இல்லை கார் சார் இருக்குது. உங்களுக்கு என்ன கார் சார் வேணும்? இதுதான் எல்லாம் நியூ மாடல் சார். எனக்கு எல்லா காரும் வேணாப்பா. பேக் பண்ணு, பார்சல் பண்ணு. சார் நீங்கள் என்ன விளாட்றீங்களோ? இது இவ்வளோ காலில் ரேட் எவ்வளோ வரும்னு தெரியுமா சார்? ரேட் எவ்வளோ வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு கார் வேணும். பைக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, பைக்கும் வேணும். என்ன சார் விளாட்றீங்களோ? என்ன எங்கே எவ்வளோ வரும் தெரியுமா சார்? கிட்டத்தட்ட நிறைய மில்லியன்ஸ் வரும் சார் இவ்வளோ காலில். எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மில்லியன் 10 வந்தாலும் எனக்கு கவலை இல்லை சார். விளாட்றாதீங்க சார். ஃப்ராங்க்லினே நம்மளை பற்றி தெரியல போல இருக்கு. எல்லா காரும் எனக்கு வேணும். ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா, எங்கே போகிறோம்? கட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய ரிச் ஹவுஸில் வாழ போகிறோம். கட் பண்ணாமல் எப்படி கட் பண்ணுவோம்? எப்படி கட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஹேர் ஸ்டைல் எப்படியோ கட் பண்ணி ஒரு ரிச் பாய் மாதிரி. ஓகே சார், கோடு மட்டும் போட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எப்படி சின்ச்சா நல்லா இருக்கும். ஃப்ராங்க்லின் நீ மட்டும் தான் போட்டு வரியா? நானும் போட்டு வரேன். அக்கா சின்ன பசங்களுக்கெல்லாம் அலோடா? இப்போ எஸ் சார். சரி ஃபாஸ்ட்டாக போட்டு வா, நான் நிற்கிறேன். என்னடா சின்சானே முடி எப்படா இப்படி வச்சுருக்கா? நல்லா ஒரு ஸ்டைலு ஃப்ராங்க்லின். எப்படி நல்லா இருக்கா? இதெல்லாம் ஒரு ஸ்டைலு. நல்லா தான் இருக்கு. ஏறி தோலை, உனக்கெல்லாம் இது செட் ஆகாது சின்சான். ஆனால் எனக்கு தெரியும். அப்கிரேட் ஹவுஸு, கார் அண்ட் பைக்கு எல்லாம் முடிச்சுட்டாச்சு. தேர்டு ஹெலிகாப்டர் தான் வாங்க போகிறோம். அது ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தோம், சினிமான்ட்ட. சரி விஜய் கால் பண்ணுறாரு. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா? சரி நான் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். சின்சான் சாப்பிட விளாண்டுட்ருக்காங்க. பொருள் வாங்கிட்டுருக்கோம். ஓகே 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 அது பொருளை வாங்கிக்கிறேன். ஓகே ஹெலிபேடு கட்டிடுங்க. எனக்கு அவசியம் ஹெலிபேடு வேணும். என்ன சார் பாதி வேலை முடிஞ்சிச்சு. எப்படி ஹெலிகாப்டர் கட்ட முடியும்? டோரிமான் வீட் சைடு கட்டிடுங்க. சின்சான் அப்போ விளையாட போவியா? அப்படியே கட்டிடுங்க. என்ன சார் விளையாடுறீங்களோ? விளையாடல எவ்வளோ செலவாடா, பரவாயில்ல கட்டு. சரிங்க சார். சரி நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி அதுக்குள்ளே கட் பண்ணிட்டேன்னு. சின்சான் சாப்பிடு வாங்கடா. இப்போ நான் இவங்களுக்கு கால் பண்ண போகிறேன். எங்கடா சிமியா? இதாக இருக்கா. சிமியா எனக்கு அந்த ஹெலிகாப்டரோட்ட கொடுத்துருந்தேல, அது கொண்டு வா. ஓகே ஃப்ராங்க்லின், ஃபாஸ்ட்டாக வாங்கடா. சின்சான் விளையாடாதீங்கடா. விளையாடாதீங்கடா. அவிகளா விளையாடாதீங்கடா. பேசாமல் இருங்க. ஃப்ராங்க்லினே வீடு கட்டிட்டா சாப்பிட்டு சொல்லியே. வீடு கட்டிட்டாச்சா? இன்ஜினியர் சொன்னார். வீடு பங்களா டைப்பில் இருக்கேடா, நல்லா இருக்கு. வா அங்கே சுற்றி பார்ப்போம். நம்ம வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எத்தனை படி? சரி வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வீடு தரமாக கட்டியிருக்காங்களே.
வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமா சின்சான். இந்த சைடு ஒரு படி போகுது. காரை இறக்கி வைக்க சொன்னேன், இறக்கி வச்சுருப்பாங்களா போய் பார்ப்போம். பைக்கு தரமாக இருக்கேன். பைக்கு இங்கே 3 4 ஓகே. பைக்கில் எல்லா பைக்கும் நினச்ச நேரத்துக்கு ஓட்டிக்கலாம். எல்லா பைக்கும் இருக்கு நம்மகிட்ட. ரேஸ் காரு, அடுத்து கோல்டன் கார் 2. நான் 3 கோல்டன் கார் கேட்டிருந்தேனே, 2 தான் இருக்கு. 3 கேட்டிருந்தேனே. சரி, இது ஒன்று. இது ஒன்று. ஓகே. நல்லா கார் பெருசாக இருக்கு. இந்த இருக்குது கோல்டு காரு. அடுத்து ரிப்பேர் பண்ணுற ஸ்பாட்ஸு, ஸ்பேனரு எல்லாமே இருக்குது. ஓகே எல்லாமே இருக்குது. ரேஸ் காரும் இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு பெட்டு, அடுத்து சிச்சா குளிக்கிற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலு, அடுத்து ஒரு படி போகுது. இங்கே என்ன இருக்கும்? அடியில் ஒன்று இருக்குது, மேலே ஒன்று. மேலே பார்ப்போம். மேலே ஒரு கார் இருக்குது. மேலே கார் கலெக்ஷன் எகுருதே. முக்கியமான்ட்ட கூட இவ்வளோ கார் கலெக்ஷன் இருக்காது போல் இருக்கேன். அவ்வளோ கார் கலெக்ஷன் நம்ம மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் இங்கே சின்னதாக ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு கோல்டன் ஹெலிகாப்டர் போனதை சேலஞ்சுக்கு வின் பண்ணதுக்கு கிஃப்ட்டு அந்த ஹெலிகாப்டரு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஹெலிகாப்டர் பார்த்தீங்களா, தரமாக இருக்குது. அவ்வளோதான் கேமர்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு இதோட. அடுத்து மேலே போய் பார்ப்போம். மேலே போய் பார்த்தா அதே மாதிரி தான். நான் இது மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெரிய ஆண்டனா பார்த்தீங்களா? ஆண்டினா செமையாக இருக்கேன். சுருன்னு அடிக்க போல் இருக்கேன். அடுத்து இப்போ கீழே ஸ்விம்மிங் பூல், இப்போ கீழே போய் பார்ப்போம். இங்கே டோர்மேன் போகிற அளவு ஒரு 2 படிக்கட்டிலே போகிற அளவு. அடுத்து என்ன? அடுத்து கீழே போகணும். கீழே போனால் சின்சான் நிற்கிறீங்க. சின்சானை சுற்றி பாரு. சரிடா ஃப்ராங்க்லினு. சரிப்பா, கீழே போய் பார்ப்போம். என்ன அது மாற்றிருக்காங்களா இல்லையா அந்த மாதிரி பார்ப்போம். சரி, இங்கே வெயில் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து அங்கே ஸ்விம்மிங் பூலு பிரிச்சிடலாம். அடுத்து இந்த வாழை மரம் இயற்கைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து நேச்சராக இருக்குது. அடுத்து இந்த இதில் போனால் இங்கே படுத்துட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு இதே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. நல்லா இருக்குது வீடு. சின்சானுக்கு ஒரு பொம்மை எல்லாம் பார்த்தீங்களா, ட்ரோன்லேயே காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது அடுத்து சின்சானுக்கு பொம்மை. அடுத்து இது பண்ணிட்டாச்சு. ஹெலிகாப்டர். வீடை பார்த்தீங்களா எவ்வளோ மாளிகை மாதிரி இருக்குன்னு. வீடுனா இதான் வீடு. சேரு, ஸ்விம்மிங் பூலு, ஸ்பீக்கரு, சின்சானுக்கு பொம்மை எல்லாம் இருக்குது. பெட்டு கூட அப்படியே தான் இருக்குது. சின்சானுக்கு பொம்மை பார்த்தீங்களா? சின்சான் விளாடுவியான். அடுத்து இதில் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணல. இல்லை டிஜே ரிமிக்ஸு. டிஜே போட்டு பாட்டை கேட்கலாம். செமையாக இருக்கும். உனக்கு பிடிச்ச டிஜேடா. ஜாலி. அடுத்த வீடியோவில் இந்த டிஜே தான் விளாட போகிறேன். ஜாலி. சரி,
டிஜே போடுவோமா? நீனே போட்டு விளாண்டுக்கோ, நான் சுற்றி காமிச்சிட்டு வீடியோ முடிக்க வேணாம். இங்கே சாப்பு இருக்கா? சாப்பு நல்லா இருக்காடா வீடு? நல்லா இருக்கு பாஸ். சர்ரா சாப்பு. இங்கே என்ன இருக்குது? இங்கே தான் நம்ம கோல்டு காயின் சீக்ரெட்டான பிளேஸ். கோல்டு எல்லாம் இருக்குது இங்கே வைக்கிறதுக்கு. நிறைய கோல்டு பிஸ்கட்ஸு நிறையா இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸில் வைக்க சொன்னேன். அடுத்து லாஸ்ட்டு ஒரு 2 ஜூஸ் இருக்குது குடிக்கிறதுக்கு. 2 வேறு ஜூஸ் வச்சுருக்காங்க. ஒரே ஜூஸ் வச்சுருக்காரு. சரி பரவாயில்ல, ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சு தாவத்தை ஃபில் பண்ணிக்கோ. அப்பாடா குடிச்சிட்டாச்சு. அதுக்குள்ளே விளம்பரத்தை போட்டுறாங்க. அப்கிரேட் ஆச்சு 2 மின் ஃபுல்லு. இதெல்லாம் பண்ணிட்டாச்சு. லாஸ்ட் ஒன் என்னன்னு, ஹெல்ப் புவர் பீப்புள்ஸ். ஹெல்ப் பண்ண போகிறோம். சரி, ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனாதாசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். சரி ஹெல்ப் பண்ணுவோம். சரி நம்ம மேலே போய் அவங்க வந்துட்டாங்களான்னு பார்ப்போம். ஆரன் சத்தம் கேட்குது. வந்துட்டாங்க. ஹலோ சார். மேடம், என் காசெல்லாம் எடுத்துகிட்டு வாடா. சின்சானு என் காசு எடுத்துகிட்டு வாடா. ஃபாஸ்ட்டாக காசெல்லாம் எடுத்து அந்த இதில் போடு. ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய. என்னடா நின்றுட்டுருக்க? ஃப்ராங்க்லினு ஒன்றும் இல்லைடா, நான் ஒன்று சொல்லணும். எனக்கு ஒரு கார் வாங்கி தெரியாடா? காரா? போடா, வாங்கி தர. ஃபாஸ்ட்டாக எடுத்துரு வையே. இதை எடுத்துட்டு வச்சுட்டேன். இவனுக்கு வேறு காரணம் சாதிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். வச்சுட்டேன் மேடம். தேங்க்யூ சார். ஒரு நாள் ஆசிரம பக்கம் வந்தால் வாங்க சார். ஓகே மேம், வந்தால் வரேன். ஒரு நாள் அந்த பக்கம் வந்தால். தேங்க்யூ சார். அப்பாடா போ. அதோட 5 டாஸ்கையும் முடிச்சிட்டாச்சு. இதோட வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.